செகண்ட் சர்விங் யாருக்குமே பிரியாணி வேணாம். அங்கேயும் இருக்கு பாருங்க, காலி காலி சவுண்டு வருது. எல்லாம் என்னையே பார்க்குறாங்க. இந்த அம்மா பிரியாணி லைஃப்லேயே சாப்பிடல போல இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி திருச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சண்டே, ஸோ மதியானம் லஞ்ச் அங்கே ஒரு கை பார்த்துடலாம். ரீச் ஆகிட்டோம். நல்லா மெயின் ரோட்லேயே இருக்குது. எங்கெங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரான்ச்சஸ். நாகர்கோயிலிருந்து ஆம்பூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், அது என்னது அது ஊட்டியா தெரியலையே, ஏதோ என்னால் படிக்க முடியல. அப்புறம் ஃபாரின் அவுட்டோர் அவுட் சைட் இந்தியா பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், கொலம்போ, ஹாங்காங், பாரிஸ், துபாய், நிறைய இடத்துல இருக்குது. பாண்டிச்சேரி, திருப்பூர். ஸோ ஹோப் ரொம்ப கும்பலாக இருக்குது சண்டேனால. ஹோப் எங்களுக்கு சீட் கிடைக்கும். போய் உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் கவுண்டர். இங்கிறது தான் பார்சல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பக்கெட் பிரியாணி ஆனால் உள்ள அலவுட் இல்லை. பாருங்க, உள்ள அலவுட் இல்லை. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் தேவை. உள்ளே வெளியில் கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் இருந்து பார்த்துக்கோ சொன்னாங்க. நாங்கள் வந்து இங்கே வெயிட்டிங்கில் இருக்கோம். இங்கே வந்து ஃபேமிலி ரூம் இருக்குது. அது எல்லாமே அட்வான்ஸ் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு வரணும் போல இருக்குது. பட் சண்டேனால பயங்கர கும்பல். ஒரு டேபிள் கூட காலியாக இல்லை. ஸோ நாங்கள் இங்கே பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், காட்டுற உங்களுக்கு கூட்டம். ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் செக்ஷன். இது வந்து ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் நிறைய பேர் வந்தால் சாப்பிடலாம். அப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து இன்னொரு க்ளோஸ்டு செக்ஷன் இருக்குது. நிறையா பக்கெட் பிரியாணியாக பார்சல் போகுது. இது எவ்வளோ தெரியல, ஒரு பக்கெட் பிரியாணி. இது நான் மட்டனா எவ்வளோ? இது பக்கெட் பிரியாணி வந்து மட்டன் எவ்வளோ? 2450 வித் டேக்ஸா வித்தவுட் டேக்ஸா? வித் டேக்ஸ். அப்புறம் சிக்கன் பக்கெட் பிரியாணி இன்க்ளூடிங் டேக்ஸ். ஓ, எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸா? சிக்கன் எவ்வளோ பிரியாணி பக்கெட்? அதில் எவ்வளோ பேர் சாப்பிடலாம் ஒரு பக்கெட்டில்? ஒரு பக்கெட் வந்து 12 பேர் சாப்பிடலாம். ஓ, 12 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 12 பேர். ஓகே. எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகிப்போச்சு. ஆனால் எந்த டேபிள் காலி ஆகல. கஸ்டமர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து பாவம், இந்த ஸ்டாஃப் எல்லாம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வேறு. இதுதான் ஒரு டிபிக்கல் சண்டே எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ நிறைய கூட்டம். உங்கள் நோட் புக் எடுத்துகிட்டு கையில் பேர் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ தான் நாங்கள் பேரே கொடுக்கல. இது பாருங்கள், அந்த நோட் புக்கில் பேர் எழுதிட்டு அப்புறம் இடம் காலி ஆச்சுன்னா இவ்வளோ பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இடம் கிடச்சிருச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப அப்பா இம்பாசிபிள். நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். டேக் அவே எடுத்துகிட்டு கிளம்பலாம், இல்லை எங்கே வேறு எங்கன்னா சாப்பிட்லான்னு. ஸோ ஃபைனலி கிடச்சிருச்சு. ஸோ அந்த பக்கெட் பிரியாணி, சிக்கன் பக்கெட் பிரியாணி வந்து 2100, 2100 ரூபாய் எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ். மட்டன் சாப்ஸ், மட்டன் குச்சி மட்டன் இருக்கு, மட்டன் பிரெயின் இருக்கு, மட்டன் நல்லி இருக்கு. மட்டன் பிரெயின் இருக்கா? மட்டன் பிரெயின் ஒன்று,
பிரெயின் வேணுமா? ஒரு கரண்டி ஆம்லெட்டு. கரண்டி ஆம்லெட் இல்லையா? 2 முறுமுறு. முறுமுறு ஸ்டிக் 2, மட்டன் பிரெயின் 1, மட்டன் சாப்ஸ் 1, ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் 1/2 1. ஓகே. இன்ட்ரடியூசிங் மிஸ்டர் பிரபு. இவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கிளம்பி போயிட்டோம். எங்களுக்கு புரியுது, இவர் தான் பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் பிரபு தான். நீங்கள் இங்கே வந்து மிஸ்டர் பிரபுவை சந்திக்கலாம், மீட் பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நான் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட். பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் இவ்வளோ தூரம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னு. ஸோ அப்படி இருந்தும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ நாங்கள் இப்போ இன்னும் சாப்பாடு வரல, வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி தரோம். ரெகுலராக ஃபாலோ கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓ, இங்கே ஜிகர் தண்டா கூட இருக்கா. ஸோ அது மேலே ஜிகர் தண்டா குடிக்க போகிறேன். யூஸ்வல் அத்தர்வ் அவனோட ஐகானிக் சூப், ஸ்வீட் கார்ன் சூப் ஆர்டர் பண்ணிட்டான். எந்த ரெஸ்டாரண்ட்டில் போனாலும் சரி அவனோட ஸ்வீட் கார்ன் சூப் குடிச்சிட்டு நல்லா இருக்க மட்டும் சொல்லட்டும். மட்டன் சாப்ஸ், இதுதான் முறுமுறு சிக்கன். இதுதான் சிக்னேச்சர் டிஷ். 2 சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒன்றுத்துல வந்து 6 பீசஸ் தான் வரும். சூப்பர். இது என்னது? இது வந்து பிரெயின். வந்து ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். ஸோ இது வந்து முறுமுறு சிக்கன் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு கூட இருக்குது, முறுமுறு ஃபிஷ். ஸோ இது ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம். KFC சிக்கன் மாதிரி இருக்கும். பிரியாணி வந்துருச்சு. இது லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். மட்டன் பிரியாணி. என்னது? ஓ, மட்டன் கிரேவி. அது கூட தேங்காய் பால் கூட ஊத்துறீங்களா? தாளிச்சாவில் பாருங்க. இந்த இது போட்டிருக்காங்க, பொட்டேட்டோ ஸ்லைசஸ், உருளைக்கிழங்கு ஸ்லைஸ், அப்புறம் வந்து கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் சிக்கன் பீசஸும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டுடலாம். brain taste பண்ணலாம். How was the brain? இப்படிதான் பிரெயின் ஓகே, எனக்கு ஓகே. ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பிரெயின் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் லைட்டாக உப்பு ஜாஸ்தி இருக்கு. பட் ஆனால் இது என்னன்னா மட்டன். இது என்னன்னா மட்டன். இது வந்து மட்டன் தான். நேற்று சாப்பிட்றதோட பெட்டராக இருக்கும். ஓ, நேற்று மட்டன் சுக்கா சாப்பிட்டோம். இது மட்டன் சாப்ஸ். ஏலக்காயெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப பட்டர், மெல்ட் இன் மவுத். ஃப்ளஷ் பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரமாதம். ஏலக்காவே எனக்கு 2-3 பீஸ் கிடச்சிருச்சு. நிறைய ஏலக்காய். அவங்கள வந்து இந்த நாட்டுக்கோழிங்க நான் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டுக்கோழி ஒரு சொல்லலாம் பாருங்க. மட்டன் பீஸ்
வித் போன்ல இது போன்லெஸ் கிடையாது. இந்த பிரியாணி பீசஸும் செம்மையாக இருக்குது. மெல்ட் இன் மவுத், ஃபுல் மாய்ஸ்சர், ட்ரையாலாம் இல்லை, போன்லெஸ் பீசஸ். நான் சாப்பிட்டதெல்லாம் போன்லெஸ், எல்லாம் போன்லெஸ்ஸாக தான் இருக்குமோ. எனக்கு மட்டும் தெரியும், வேற எந்த ஸ்பைஸ் தெரியும். தால்ச்சா கூட டேஸ்ட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக தால்ச்சா எனக்கு பிடிக்காது, இங்கே வச்சிருக்காங்கன்னு டேஸ்ட் பண்ணுறேன். இந்த குழம்பு மட்டன் குழம்பு கூட டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். நீங்கள் வந்து ஒரு முழுசாக ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ணுன்னா நல்லா சாப்பிட்றவங்கள தான் சாப்பிட்லாம். இவ்வளோ ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணால் ஒரு பிரியாணி 2 பேர் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து எத்தனை பேருக்கு 3 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதான் இருக்குது இந்த டிப்ஸ். என்ஜாய். சூப்பர், பிரமாதம். நான் கேட்டதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறாங்க, தேங்காய் பால் யூஸ் பண்ணுறது இல்லையா? காரம் எல்லாம் திட்டமாக இருக்கு. இதுவே தாராளம் 3 ஆர்டர் பண்ணி எங்களால் சாப்பிட முடியல. நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸ் எனக்கு பிரெயின் மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் உப்புனால எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பல பல பலன்னு கரெக்டாக வந்துருக்கு. இது என்னோட செகண்ட் சர்விங். யாருக்குமே பிரியாணி வேணாம், அங்கேயும் இருக்கு பாருங்க. காலி 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 சவுண்ட் வருது. எல்லாம் என்னையே பார்க்குறாங்க. இந்த அம்மா பிரியாணி லைஃப்லேயே சாப்பிடல போல இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணி ஆஸ் யூஸ்வல் சாப்பிடல, அவங்களுக்கு பிடிக்கல. இது வந்து பசங்க வந்து சாக்லேட் மில்க் ஷேக் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஜிகர் தண்டா வந்துட்டே இருக்கு. ஜிகர் தண்டா வந்தாச்சு. வெற்றியோட திரும்பி வந்தாச்சு. மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுல ரொம்ப பெரிய வெற்றி. ஏன்னா மட்டன் பிரியாணி காலி. எங்கள் பக்கத்து டேபிளில் வந்து பாவம் உட்காந்தாங்க, மட்டன் பிரியாணி கேட்டாங்க, மட்டன் பிரியாணி காலி. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப இன்றைக்கி ஒரு லக்கி டே. பார்சலே பக்கெட்டாக வாங்கி போகிறாங்க. பார்த்தா எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஐ மீன் ஏம்பியன்ஸில் ஜனங்க அப்படி நிற்கிறாங்க. நம்ம ட்ரெயினுக்கு பஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம்ல, கூட்டமாக நிற்கிறாங்க. இன்றைக்கி வேறு ஈஸ்டர் சண்டே வேறு. பட் நான் சொல்கிறேன், இது பொதுவாக நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, இல்லை நிஜமாகவே நீங்கள் ரிலாக்ஸாக வந்து என்ஜாய் பண்ணோன்னா வீக் டே வந்துடுங்க. இந்த பிரச்சனையே வேணாம். சண்டே மத்தியானம் இன்றைக்கி நிஜமாகவே நாங்கள் லாஸ்ட் ஹோப். பட் ஏதோ சாப்பிட்ணுன்னு இருக்குது. இங்கே வந்து எல்லா டிஷ்ஷஸ் சூப்பர், சான்ஸே இல்லை. எனக்கு பிடிச்ச, என்னோட டேஸ்ட்டு பிடிச்ச, நான் சொன்னேன் எனக்கு ஹைதராபாத் பிரியாணியெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி பிரியாணி வீட்டில் என்னோட அம்மா பண்ண பிரியாணி அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. நானா பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? இன்னொரு வாட்டி ஆமா அவங்க ஆப்படைட் மம்மிக்கு பிரியாணி எல்லாமே நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டோம். பிரியாணி ரொம்ப இவ்வளோண்டு 2 ஆர்டர் பண்ணிருக்கோம். ஒரு குட்டி குட்டி பீஸ் தான் வந்தது. ஒரு டீஸ்பூன். இது ஜிகர் தண்டா வச்சு ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரிஜினல் ஜிகர் தண்டா இல்ல, ஏதோ அதுல மேக்கப்
எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கலர்ல இருந்து டேஸ்ட்ல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. ஸோ நேற்று ஒரு ஜிகர் தண்டா, இன்னைக்கு ஒரு ஜிகர் தண்டா. ஸோ 2 ஜிகர் தண்டா குடிச்சாச்சு. நல்லதா இருந்தது, சிம்பிளா இருந்தது. ஆமா நல்லா இருந்தது. ஸோ இந்த பில் நான் சொல்றேன், டோட்டல் பில் நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டதுக்கு 2351 ஆச்சு. ஸோ 2300 ரூபாய் வச்சுக்கோங்க. மட்டன் பிரியாணி வந்து 238 rupees ஒரு பாக்ஸ், ஐ மீன் ஒரு பிளேட். அப்புறம் ஜஸ்ட் உங்க ஐடியாக்கு சொல்றேன், இந்த அந்த மொறுமொறு சிக்கன் ஸ்டிக் வந்து 195, மட்டன் சாப்ஸ் வந்து 210 rupees, மட்டன் பிரெயின் வந்து 140 ரூபாய். இந்த சிக்கன் சூப்பரில் உனக்கு 100 ரூபாய் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் 105, மதுரை ஜிகர தண்டா வந்து 110 ரூபாய், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் 125 ரூபாய். ஸோ ரேட் வந்து இப்படி தான். இது வந்து ரொம்ப நாமினலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓவர் ப்ரைஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது. இடத்துக்கு தகுந்த பிராண்டுக்கு தகுந்த வேல்யூ போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த vlog இங்கே முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் கிளம்புறோம். ஸோ நாளைக்கு vlog பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி சண்டே. பை பாய்.